வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். எத்தனை மாதங்கள் அபிமன்யு உத்தராவை மணந்த பிறகு உயிரோடு இருந்தான். பரமாத்மாவான நாராயணனின் நாபியிலிருந்து பிரம்ம தேவன் படைக்கப்பட்டார். பிரம்ம தேவனின் வலது மார்பிலிருந்து தர்ம தேவன் படைக்கப்பட்டார். தர்ம தேவனுக்கு 8 பிள்ளைகள். இவர்களை 8 வசுக்கள் என்று சொல்வதுண்டு. வசுக்களில் ஒருவரின் பெயர் சோமன். மனஸ்வினி சோமனின் தாய். சோமனுக்கு வர்ச்சஸ் என்ற புத்திரன் உண்டு. पैतामह मुने देवस्तस्य पुत्रः प्रजापतिः सोमस्य तु सुतो वचा वर्चस्वी येन जायते. பாதாள லோகங்களில் உள்ள அசுரர்கள் பூலோகத்திற்கு வந்து மனிதர்களாக அவதரித்து பூமியையே நடுநடுங்க செய்து கொண்டிருந்தனர். பூமியின் பாரத்தை போக்க தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரிக்க சங்கல்பித்தார். இதை அறிந்த அனைத்து தேவர்களும் மனிதர்களாக அவதரிக்க தொடங்கினர். அப்போது மற்ற தேவர்களை பார்த்து சோமன் இவ்வாறு சொன்னார். மற்ற எதை காட்டிலும் எனக்கு என் மகன் மிகவும் பிரியமானவன். நான் இவனை மனிதனாக பிறக்க வைக்க விரும்பவில்லை. நான் சொல்லப்போவதை நீங்கள் ஏற்றால் நான் ஒன்று சொல்வேன். பூலோகத்தில் மனிதர்களாக சஞ்சரிக்கும் அசுரர்களை அழிப்பது நம் கடமைதான். ஒப்புக்கொள்கிறேன். என் அன்பு மகனும் தன் கடமையை செய்வான். ஆனால் இந்த பூமியில் நீண்ட காலம் வாழ மாட்டான். இவன் நரநாராயணர்களில் நரனாக இருக்கும் அர்ஜுனனுக்கு மகனாக பிறப்பான். ஆனால் இவன் இந்த பூமியில் பெரும் வீரனாக 16 வருடங்கள் மட்டுமே இருப்பான். இவனுடைய 16வது வயதில் இந்த பூமியில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பெரும் போர் உண்டாகும். இந்த அசுரர்கள் சக்கரம் போல இவனை வளைத்து பிடிப்பார்கள். இந்த சக்கரத்தை விட்டு வெளி வர முடியாமல் இவன் உள்ளேயே அலைந்து இறுதியாக அனைவரையும் எதிர்ப்பான். மகா வீரத்துடன் அங்கிருக்கும் 4 ஒரு பங்கு சேனையை யமலோகம் அனுப்புவான். இவனை எதிர்க்க முடியாமல் மகாரதர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இவனோடு போர் செய்வார்கள். அன்றே மாலை பொழுதில் என் மகனை மீண்டும் நான் பெற்று கொண்டு விடுவேன். இவன் பூலோகத்தை விட்டாலும் இவன் மகா உத்தமமான ஒரு பிள்ளையை இந்த வம்சத்துக்கு விட்டு செல்வான். அந்த பிள்ளை இந்த பாரத தேசத்தை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்வான். இவ்வாறு மற்ற தேவர்களை பார்த்து சோமன் சொன்னார். बालः प्रविश्य च व्यूहमभेद्यं विचरिष्यते महारथानां वीराणां कदनं च करिष्यते सर्वेषामेव शत्रूणां चतुर्थांशं नयिष्यते दिनार्धेन महाबाहुः प्रेतराजपुरं प्रते ततो महारथैर्वीरैः समेत्य बहुशोरणे दिनक्षये महाबाहु मया भूयः समेष्यते एकं वंशकरं पुत्रं वीरं वै जनयिष्यते प्रनष्टं भारतं वंशं स भूयो धारयिष्यते. அதே போல மகாபாரத போரில் அபிமன்யு தன்னுடைய 16 வயதில் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தான். 18 நாள் யுத்தம் முடிந்து உலகத்தில் இருந்த அனைத்து வீரர்களான க்ஷத்ரியர்களும் மடிந்து கிடந்த நிலையில் காந்தாரி தன்னோடு தன் கணவனான திருதராஷ்டிரன் வியாச பகவான் பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனோடு போர்க்களத்திற்கு வந்தாள். வியாசர் கண்ணை மூடிக்கொண்டிருந்த காந்தாரிக்கு திவ்ய கண் கொடுத்து போர்க்களத்தை பார்க்கும்படியாக அனுகிரகம் செய்தார். அந்த சமயத்தில் போர்க்களத்தில் உத்தரா அபிமன்யுவின் ரத்தம் படிந்த உடலை கட்டிக்கொண்டு கதறிக்கொண்டு இருப்பதை கண்டாள். அப்போது உத்தரா அபிமன்யுவின் உடலை பார்த்து, இவ்வுலகில் எனக்கும் உங்களுக்கும் முழுமையாக 6 மாத காலம்தான் வாழ்க்கையோ. மனமாகி 7வது மாதம் நடக்கும் போதே நீங்கள் வீரமரணத்தை அடைந்துவிட்டீர்களே என்று கதறி அழுது கொண்டிருந்தாள். एतावान् एह संवासो रहितस्ते मया सह षण्मासान् सप्तमे मासि त्वं वीरनिधनं गतः. இவ்வாறு சோமனின் புத்திரனான வர்ச்சஸ் பூலோகத்தில் அபிமன்யுவாக பிறந்து அர்ஜுனனின் பிள்ளை என்ற பெருமையை பெற்று போர்க்களத்தில் பெரும் வீரன் என்ற பெருமையோடு 7 மாதங்கள் உத்தராவோடு வாழ்ந்து விட்டு 16 வயதிலேயே மீண்டும் தன் லோகமான சொர்க்கலோகத்தை அடைந்துவிட்டான். இவ்வாறு வியாச மகாபாரதம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.